புது நாளில் புது நினைவில் நாம் கூடுவோம். புது வானம் புது பூமி நாம் காணுவோம். இறைவனின் ஆலயத்தில் நாம் இணைந்தே பலி செய்வோம். இறைவனின் ஆலயத்தில் நாம் இணைந்தே பலி செய்வோம். இனிமை பொங்கும் நேரம் எங்கும் எங்கும் தேவன் அவர் கரத்தில் தவழ்ந்து நாடும் களிப்பில் நாமும் வாழ்வோம். புது நாளில் புது நினைவில் நாம் கூடுவோம். புது வானம் புது பூமி நாம் காணுவோம். இறைவனின் ஆட்சியிலே நாம் இயேசுவின் சாட்சிகளாய். இறைவனின் ஆட்சியிலே நாம் இயேசுவின் சாட்சிகளாய். அன்பெனும் மொழியில் பேசி அருளொளி எங்கும் வீசி அவர் அன்பில் என்றும் நாமும் ஆனந்த நிறைவில் வாழ்வோம். புது நாளில் புது நினைவில் நாம் கூடுவோம். புது வானம் புது பூமி நாம் காணுவோம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற அன்பு பிள்ளைகளை, இயேசுவின் பிரசன்னத்திலே மகிழ்ச்சியின் நிறைவும் காணுகின்றேன் சகோதர சகோதரிகளே. இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை மகிழ்ச்சியுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே திரு அவையானவள் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி என்பவருடைய நினைவு கொண்டாட்டத்திலே மகிழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்களும் அவர்களுடன் இணைந்து இந்த புனிதரை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இவர் தன்னுடைய நிமிடங்களெல்லாம் கடவுளுக்காக செலவழித்தது போல நாங்களும் இயேசுவுக்காக எங்கள் நேரங்களை செலவழிக்க முன்வருவோம். அதற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் கடவுளிடமிருந்து இந்த திருப்பலியூடாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த தூய கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள் இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள் இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்ற செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்று கொள்ளவும் அருளுவீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்கள் ஆவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்றத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். ஆரத்தி பலியாக்க கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவக்கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்று ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேற்றைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாளுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய படைகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள்.
நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதிநெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கின்றார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், ஜூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடுற புனிதர் அல்போன்ஸ் லிகோரி. இவரை பற்றி நான் படிச்சுட்டு போயிருக்க முதலாவது வரியிலேயே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இவருடைய தாய் பக்தியானவள், இறை பக்தியுடையவள். அதனால் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், தன் மகனையும் பக்தியோட, இறை பக்தியோட வளர்க்குறாங்க. அதால் அவர் ஒழுக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். ஒரு வக்கீல் ஆக்கப்படுகிறார். வழக்குகளுக்கு போய்கொண்டிருக்க ஒரு வழக்கில் தோல்வி அடைஞ்சோன்னே இருந்து யோசிக்கிறேன், உண்மையாகவே நான் இந்த பணியைத்தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற சூழலில் தான் இவருக்கு வருகிறது, நான் குருவாக மாற வேண்டும், நான் குருவாக மாற வேண்டும், மாறி பாவிகளை எல்லாம் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டவராக என்ன செய்கிறேன் என்று சொன்னால், குருவாக போகிறதுக்காக படிக்கிறேன். படித்து என்ன செய்கிறேன்? குருவாகிறேன். குருவாகி போட்டு சும்மா இருக்கல.
கன பாவிகளை கடவுள்கிட்ட பக்கம் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் நற்கருணை மீதும் தேவதாயார் மீதும் அதிகமான பற்று வச்சிருந்தவராம். சொல்லுவாங்க, ஒரு நிமிடத்தை கூட சும்மா தேவையில்லாம செலவழிக்க மாட்டேறான். இயேசுடைய பிரசன்னம் எங்கே இருக்கோ அங்கதான் செலவழிப்பான். இயேசுவின் பிரசன்னம் எந்த செயலில் இருக்கோ அங்கதான் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த செயலைத்தான் செய்வீரான். அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு புனிதரைத்தான் பற்றி நாங்கள் இன்றைய நாளில் பார்த்து கொண்டாடுறோம். அவரை நினைவு கூர்ந்து நாங்கள் கொண்டாடுறோம். கொண்டாடி போட்டு அப்படியே நாங்கள் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, கிடையாது. திரு அவை கிளியராக இருக்கு. அப்படி எங்களை ஊக்குவிச்சு நாங்களும் இப்புனிதர்கள் மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து நாங்களும் அந்த புனிதத்தன்மையை அடைய வேண்டும் என்று சொல்லி எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ மறந்துட்டோம், கணக்கு பேர் மறந்துட்டோம் அந்த வார்த்தையை. வந்த புதுசில் எல்லாரும் சொல்லிக்கொண்டே தெரிஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு பேர் சொல்கிறதும் கிடையாது. ஆனால் சிவங்கள்லாம் சொல்கிறாங்களாம்னு சொல்லி ஆட்கள் காட்டுறாங்க, காட்கள் எல்லாம் எடுத்து. பரவாயில்ல. என்னத்துக்காக இந்த புனிதர்கள் எல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழணும், அந்த ஆசைப்படணும். எங்களோட தாய்மார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிஞ்சு கொள்ளணும். தாய்மாரான் என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு அந்த ஆசையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா புனிதர்கள்ட்ட வாழ்க்கையும் பாருங்கள். தாய்மாரான் ஆலயங்களுக்கு கூட்டிகிட்டு போடுறது, அந்த ஆசையை கொடுக்கறது. இதெல்லாம் கொண்டாடைக்க நினைவு கூறைக்க தாய்மாருக்கு அந்த ஆசை வரணும். அந்த ஆசையை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகளும் என்ன செய்யும்? புனித வாழ்க்கை வாழணும், தூய வாழ்க்கை வாழணும், நற்கருணைக்கும் தேவதாயாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று வளரு. அதைத்தான் என்ன செய்துன்னு சொன்னால் திருவை பார்த்துக்கிருக்கு. நம்ம மாற மாட்டோமா? எல்லாரும் இயேசுவும் அதைத்தான் பார்த்துருக்கு. நாங்கள் மாற மாட்டோமா? எங்களோட சமுதாயம் மாறாதா? நம்மளோட குடும்பங்கள் மாறாதா? முக்கியமானவரை நோக்கி எங்களோட பார்வைகள் திரும்பாதா? யாரு அழியாத வாழ்க்கையை தருவாங்களோ அவரை தேடி எங்களோட பார்வைகள் திரும்பாதான்னு சொல்லி எல்லாரும் காத்து கொண்டிருக்காங்க ஒரு நல்ல சமூகத்தை படைக்கிறதுக்காக. ஆகவே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களோட வாழ்க்கையிலையும் சரி, எங்களோட நாளாந்த வாழ்க்கையிலையும் சரி, எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நற்கருணை மரியாள் எங்களுக்கு டைமே இல்லை, உங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கு. நற்கருணை மீதும் அன்னை மரியாள் மீதும் எங்களுக்கு பக்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை, குறைஞ்சிட்டு போகுது. ஆகவே நாங்கள் திரும்ப வருவோம் தாயார்கிட்ட, திரும்ப வருவோம் நற்கருணை ஆண்டவர்கிட்ட எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நாங்கள் ஒரு புனித வாழ்க்கை வாழுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம். ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உம்மிடத்திலே, மலராகும் என் மனம் உம்மிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. ஆண்டவரே, திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பரிபொருளாக உமக்கு ஒப்பு கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வளம் அளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூயாவியாராகிய விண்ணகத்தியால் பற்றியறிய கனிவுடன் அருளுவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பெரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூடுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீது உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவருக்காக வாழ எங்களை அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயமே எங்கள் இன்பமே, எழுந்து வாருமே. என்றுமே எங்கள் உயிரினில் உறவாட வாருமே. உள்ளம் உமக்கு தானே, என்ற தேவன் உமக்கு தானே. உள்ளம் உமக்கு தானே, என்ற தேவன் உமக்கு தானே. தேடி வந்து உயிரை தந்து வாழும் வழியாகினார். வாடி நின்ற அவலம் நீங்க கரங்கள் நீட்டினார். வறுமை நோயை மாற்றவே வாரும் தேவனே. வறுமை நோயை மாற்றவே வாரும் தேவனே. வாழவா என்னை ஆளவா வாழ்வின் தேவனே. வாரும் இயேசு தெய்வமே, வாரும் இயேசு தெய்வமே. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏது என் விருப்பம் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புமிக்க இம்மறை பொருட்களின் நம்பிக்கைக்கு உரிய பணியாளர்களாகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் இந்த மாணவ செல்வங்களையும் அவர்களுடைய கல்வியையும் அவருடைய வாழ்க்கையையும் சிறப்பாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.